லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் பல்சுவை. தடம் தந்த தகைமை. சாலமோனுக்கு அறிவுரை கூறிய ஆண்டவர். ஆண்டவர் சாலமோனிடம், உன் தந்தை தாவீது போல் நீயும் என் திருமுன் நடந்து என் கட்டளைகளையும் நியமங்களையும் நீதி நெறிகளையும் ஏற்று வாழ்ந்தால் இஸ்ரேலை அரசாளும் ஒருவன் உனக்கு இல்லாமல் போகான் என்று உன் தந்தை தாவீதுடன் நான் செய்த உடன்படிக்கைக்கு ஏற்ப உனது அரசின் அரியணையை நான் நிலை பெறச் செய்வேன். நன்னெறியூட்டும் 4 பெரியவைகள். நற்செய்தியின் ஒளி. அன்பு நேயர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது பணிக்காலத்தில் எழுதிய 4 சுற்றுமடல்களை நன்னெறியூட்டும் 4 பெரியவைகள் என்ற தலைப்பில் புதிய தொடராக நமது பல்சுவையில் வழங்க இருக்கின்றோம். 4 திசைகள், நானிலம், நாற்சக்கரம், நாற்கடல் என்று பல வகைகளில் நாம் 4 என்ற எண்ணை மிகச் சிறப்பானவைகளை எடுத்து கூற பயன்படுத்துகிறோம். 4 பேர் 4 விதமாக பேசுவார்கள் என்றும் 4 பேருக்கு நல்லது நடக்க வேண்டுமெனில் எதுவும் தவறில்லை என்றும் கூறும் வழக்கம் நம்மிடையே உண்டு. மேலும் 4 காசு சம்பாதிப்பதற்காகவாவது நன்றாக படிக்க வேண்டும். 4 ஊர்களை சுற்றினால்தான் உலகம் புரியும். அவர் நாளும் தெரிஞ்சவரு. 4 வார்த்தை நறுக்கென்று கேட்டுவிட்டு வர வேண்டியதுதானே என எதற்கெடுத்தாலும் 4 என்ற எண்ணை மையப்படுத்தி பேசுவதை கேட்டிருப்போம். சில நேரங்களில் நாமும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்போம். இந்த 4 என்ற எண்ணிற்கு அப்படி சிறப்பு உள்ளது. 4 என்பது வெறும் எண் மட்டுமல்ல, ஒன்றிப்பின் அடையாளம். சம அளவுள்ள 4 பக்கங்களை கொண்ட அளவையே நாம் சதுரம் என்று அழைக்கிறோம். 4 மூலைகளும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு இணைந்திருக்கும் போதுதான் அந்த சதுரம் முழுமை பெறுகிறது. நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் திருவிவிலியத்திலும் பல்வேறு இடங்களில் இந்த 4 என்ற எண் மிகச் சிறப்பு பெறுகிறது. தொடக்க நூலில் கடவுள் இந்த உலகை படைத்த நிகழ்வுகளை கூறுமிடத்து தோட்டத்திற்குள் நீர் பாய்வதற்காக ஏதேனிலிருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அது அங்கிருந்து பிரிந்து 4 சிறப்புமிகு ஆறுகள் ஆயிற்று என்று எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஆக கடவுளால் முதலில் உருவாக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தை செழிப்பாக்கும் ஆறுகள் 4ஆக பிரிந்து வளம் தருகின்றன. விடுதலை பயணத்தில் கடவுளின் இருப்பை உணர்வதற்காக கடவுளே உருவாக்கச் சொன்ன உடன்படிக்கை பேழை பற்றி கூறுகையில் 4 பொன் வளையங்களை வார்த்து 2 வளையங்களை ஒரு பக்கத்திலும் 2 வளையங்களை மறுபக்கத்திலுமாக அதன் 4 கால்களோடும் பொருத்துவாய் என்று ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க 4 வளையங்களை பொருத்தச் சொல்கின்றார் யாவே இறைவன். மேலும் விடுதலை பயண நூலில் விளைச்சலில் 5 பாகம் பார்வோனுக்கு செலுத்துங்கள், எஞ்சிய 4 பாகம் உங்கள் வயல்களுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் பிள்ளைகளுக்கும் உணவாக இருக்கட்டும் என்று கூறுகிறார் கடவுள். நற்செய்தியில் நாம் காணும் நற்செய்தியாளர்கள் 4 என இப்படியாக திருவிவிலியம் முழுவதும் ஏராளமான இடங்களில் 4 என்ற எண்ணை முதன்மைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி பல செயல்கள் கூறப்படுகின்றன, செய்யப்படுகின்றன. திருவிவிலியத்தின் இறுதி பகுதியாகிய திருவெளிப்பாடு நூலில் அந்நகரம் சதுரமாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் ஒரே அளவுதான். அவர் அந்த அளவுகோலை கொண்டு நகரை அளந்தார். அதன் அளவு 2400 கிலோமீட்டர். அதன் நீளம், அகலம், உயரம் எல்லாமே ஒரே அளவுதான் என்று புதிய நகராம் எருசலேம் குறித்து எடுத்துரைக்கின்றார் இறைவன். 4 என்று எழுதப்படும் எண்ணும் 4 கோடுகளால் ஆனது என்பர். நமது உடலில் மரபணுக்களை, அதாவது டிஎன்ஏவை குறிக்கும் எழுத்துக்கள் 4. அது மட்டுமன்று, இரத்தம், இதயம், மூளை, கண்ணின் கருவிழி, பற்கள்,
மனிதனின் தசைகள், நாம் கற்கும் கணிதம் என அனைத்தும் 4ஆகத்தான் வகைப்படுத்தப்படுகின்றன. ஆக 4 என்ற இந்த எண்ணின் மகத்துவம் அறிந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் தனது பணிக்காலத்தில் 4 சுற்றுமடல்களை எழுதியுள்ளார். நற்செய்தியின் ஒளி, இறைவா உமக்கே புகழ், நாம் அனைவரும் உடன் பிறந்தோரே, அவர் நம்மை அன்பு கூர்ந்தார் எனும் 4 சுற்றுமடல்களை அவர் நமக்கு வழங்கியிருக்கிறார். எனவே இனிவரும் நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிகளில் நன்னெறியூட்டும் 4 பெரியவைகள் எனும் தலைப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சுற்றுமடல்கள் குறித்த கருத்துக்களை நாம் காணலாம். இந்த 4 பெரியவைகளில் முதலாவதாக திகழும் நற்செய்தியின் ஒளி எனும் சுற்றுமடல் குறித்த தனது கருத்துக்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருப்பவர் அருள்முனைவர் கசி ராயப்பா. வேலூர் மறைமாவட்டத்தைச் சார்ந்தவரும் இயற்கை நல ஆர்வலருமான அருள்பணி ராயப்பா கசி அவர்கள் 15க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி இயற்கை மேல் தான் கொண்டுள்ள ஆர்வத்தை பிறருக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருப்பவர். அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், குருத்துவ மாணவர்கள் என திரு அவையின் வளர்ச்சியில் பங்கெடுக்கும் அனைவருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சுற்றுமடல் குறித்த கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருப்பவர். தந்தை அவர்களை நன்னெறியூட்டும் 4 பெரியவைகள் என்ற தலைப்பில் நற்செய்தியின் ஒளி எனும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருமடல் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். 4 பெருசு திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய எழுத்து மடல் விசுவாச ஒளி, லூமன் ஃபிதேயி என்று அழைக்கப்படுகிறது. இந்த எழுத்து மடல் 30,000 வார்த்தைகள், 60 பத்திகள், 4 அத்தியாயங்கள், 50 அடிக்குறிப்புகள் என்று நமக்கு தந்திருக்கிறார். 29ஆம் தேதி ஜூன் மாதம் 2013ஆம் ஆண்டிலே திருத்தந்தை பிரான்சிஸ் பதவியெடுத்த 4 மாதத்திற்குள் இந்த திருமடலை நமக்கு தந்திருக்கிறார். இதை 2 திருத்தந்தைகள் எழுதியிருக்கிறார்கள். 16ஆம் ஆசீர்வாதப்பர் எழுதிய திருமடலை புனித பிரான்சிஸ் அதை நிறைவு செய்கிறார். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் இறையியல் புண்ணியங்கள் என்று சொல்லி 3 எழுத்து மடல்களை எழுத முயற்சி செய்திருக்கிறார். அதில் 2 எழுதிவிட்டார். அதாவது அன்பே கடவுள், நாம் தமிழில் சொல்வோமே அன்பே சிவம், தேயுஸ் காரிதாஸ் எஸ்ட் என்கின்ற திருமடலை 16ஆம் ஆசீர்வாதப்பர் எழுதி முடித்தார். நம்பிக்கையில் மீட்பு 2வது திருமடல் ஸ்பே சால்வி, அதாவது நம்பிக்கை என்கின்ற புண்ணியத்தின் மீது எழுதியிருக்கிறார். 3வது விசுவாசம் என்கின்ற புண்ணியம், அதன் மேல் எழுதப்பட்டது தான் விசுவாச ஒளி, லூமன் ஃபிதேயி என்கின்ற எழுத்து மடல். 3 புண்ணியங்கள், அன்பு தேயுஸ் காரிதாஸ் எஸ்ட், நம்பிக்கை ஸ்பே சால்வி, விசுவாச ஒளி லூமன் ஃபிதேயி, இவைதான் இறையியல் புண்ணியங்கள் என்று நாம் கிறித்துவத்தில் அழைக்கிறோம். திருத்தந்தை லூமன் ஃபிதேயி விசுவாச ஒளியின் தொடக்கத்திலே இந்த விசுவாசம் என்பது ஒரு மாயமான ஒளி என்று அழைக்கிறார். அதிலே ஒரு ஜெர்மன் மிகவும் புகழ்பெற்ற நீட்சே எழுதிய குறிப்பை நமக்கு எழுதி கொடுக்கிறார். அதாவது நீட்சே அவருடைய தங்கையிடம் பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் என்று ஒன்று உண்டு, ஒன்று தேடல் என்பது மற்றொன்று. விசுவாசத்தை நீ நம்பினால், அதாவது திருச்சபை சொல்லுகின்ற விசுவாசத்தை நம்பினால் உனக்கு நிம்மதி கிடைக்கும். தேடல் வழியாக நீ கடவுளை கண்டுபிடிக்க போனால் அங்கே ஏகப்பட்ட கஷ்டங்கள் வர வேண்டி இருக்கிறது என்கின்ற அறிவுரையை கொடுப்பதை நமக்கு திருத்தந்தை எழுதி தந்திருக்கிறார். ஆகவே அதை நமதாக்கி கொள்ள வேண்டும், அந்த விசுவாசத்தை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். தேடல் வேண்டாம், விசுவாசமே போதும் என்கின்ற கருத்தை நமக்கு அவர் எழுதி காட்டுகிறார். அந்த தலைப்பிலே புனித ஜஸ்டின், வேத சாட்சி ஜஸ்டின் அவர்கள் வேத சாட்சி அடைவதற்கு முன் அரசன் கேட்கிறான், எங்கே உங்களுடைய தந்தை என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து தான் எங்கள் தந்தை, அவரில் நம்பிக்கை விசுவாசம் கொள்வதுதான் எங்கள் அன்னை. விசுவாசம் என்பது அன்னை என்று குறிப்பிடுகிறார். இயேசுநாதர் தந்தை, நமது விசுவாசம் என்பது அன்னை என்று குறிப்பிடுகிறார்.
அடுத்து முதலாவது அத்தியாயத்துல யோவான் எழுதிய, அதாவது முதல் யோவான் எழுதிய திருமடல் 4ஆம் அத்தியாயம் 16வது வசனத்தை அதன் தலைப்பாக கொண்டிருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிவோம். பழைய ஏற்பாட்டு மக்களின் விசுவாச பாதையை நமக்கு கோடிட்டு காட்டுகிறார், வரைந்து காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டு மக்கள் எப்படியெல்லாம் அந்த விசுவாச பாதையிலே நடந்தார்கள் என்று நமக்கு திட்டம் போட்டு காட்டுகிறார். அடுத்து விசுவாசத்தின் தந்தை அபிரகாமை பற்றி பேசுகிறார். கடவுள் அபிரகாமை அழைக்கின்ற பொழுது நம்மையும் இந்த காலத்து சந்ததியரையும் சேர்த்து அழைத்திருக்கிறார் என்னும் மாபெரும் கருத்தை நமக்கு ரோமையர் எழுதிய திருமுகத்தில் பவுலடிகளார் சுட்டி காட்டியிருப்பதை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ரோமையர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை இங்கு எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து இஸ்ராயேல் மக்களின் விசுவாசத்தை பற்றி எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் நாம் கொண்டுள்ள முழுமையான விசுவாசம் கடைசியாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாதை, பழைய ஏற்பாட்டு மக்களின் பாதை எங்கே வந்து முடிகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவில் வந்து முடிகிறது. அதுதான் முழுமை பெறுகிறது என்று நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அதோடு நமது திருச்சபை, திரு அவை காட்டும் விசுவாசத்தின் உருவம். திரு அவை நமக்கு விசுவாசத்தை ஒரு உருவமாக காட்டுகிறது. கிறிஸ்துதான் அதன் தலை, நாம் அனைவரும் அதன் உறுப்புகள் என்கின்ற அந்த விசுவாச உருவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். விசுவாச ஒளி என்கின்ற எழுத்து மடலின் 2வது அத்தியாயம் தலைப்பு எசையா 7:9. உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இந்த அத்தியாயத்தில் விசுவாசத்தை பற்றியும் நம்பிக்கையை பற்றியும் அவற்றுக்குள்ள உறவை பற்றியும் விரிவாக நமக்கு எழுதி காட்டுகிறார். உண்மையான அன்பை பற்றிய அறிவு விசுவாசத்தை கேட்பதிலும் பார்ப்பதிலும் அடங்கி இருக்கிறது என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த விசுவாசம் என்பது ஒரு தொடர்கதை. விசுவாசத்தை ஒரு சில பேர் பார்த்திருக்கிறார்கள், ஒரு சில பேர் கேட்டிருக்கிறார்கள், ஒரு சில பேர் தொட்டிருக்கிறார்கள், ஒரு சில பேர் அனுபவித்திருக்கிறார்கள், ஒரு சில பேர் அதை எடுத்து பிற மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு தொடர்கதை. பல தலைமுறைகள் இந்த விசுவாச பாதையில் ஒன்றாக நடந்திருப்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அபிரகாமில் தொடங்கி அந்த பாதை ஆரம்பிக்கிறது. இன்று என்னிலே உன்னிலே இன்று அது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து விசுவாசத்திற்கும் அறிவுக்கும் இடையிலான உறவாடல் என்கின்ற கருத்திலே எழுதுகிறார். முக்கியமாக அருள் சின்னப்பர், 2ஆம் அருள் சின்னப்பர் எழுதிய ஃபீதஸ் ராசியோ என்கின்ற திருமடலில் உள்ள கருத்துக்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அதோடு அகுஸ்தினார் எழுதிய பாவ சங்கீர்த்தனம், அதாவது கன்ஃபெஷன்ஸ் என்கின்ற புத்தகத்திலிருந்து பல ஆழமான கருத்துக்களை எடுத்து இங்கு வழங்குகிறார். விசுவாசம் கடவுளை தேடுதலும் என்று எழுதுகின்ற பொழுது நாம் அனைவரும் ஒரு பக்தன் போல, நாம் அனைவரும் ஒரு வழிபோக்கன் போல, நாம் அனைவரும் கடவுளால் வழி நடத்தப்படுபவர்கள் என்கின்ற கருத்தை முன்வைக்கிறார். அதோடு விசுவாசமும் இறையியலும் இவற்றுக்குள்ள தொடர்பை பற்றி எழுதுகின்ற பொழுது இறையியல் கடவுளால் வழி நடத்தப்பட வேண்டும், இறையியல் தாட்சியில் வழி நடத்தப்பட வேண்டும், இறையியல் விசுவாசிகளுடைய சேவையில் அவர்களுடைய நலனில் வழி நடத்தப்பட வேண்டும் என்கின்ற அறிவுரையை நமக்கு இங்கு அவர் பதிவு செய்கிறார். அடுத்து 3வது அத்தியாயம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை தலைப்பாக எழுதி கொடுத்திருக்கிறார். நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே என்கின்ற கருத்திலே திரு அவை நமது விசுவாசத்தின் அன்னை என்று குறிப்பிடுகிறார்.
மக்களின் முகங்களில் விசுவாச ஒளி வீசுகிறது என்கின்ற ஒரு அருமையான தகவலை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அந்த ஒளி, அந்த விசுவாச ஒளியைத்தான் நாம் பிறருக்கு பரப்ப வேண்டும், கொடுக்க வேண்டும். ஆவியானவர் கடந்த காலத்தையும் நடக்கின்ற காலத்தையும் வரப்போகும் காலத்தையும் விசுவாச வாழ்வை ஒன்றாக இணைக்கிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த கால விசுவாசம், இப்பொழுது இருக்கும் விசுவாசம், வரப்போகின்ற விசுவாசம், இவற்றை ஒன்றாக இணைப்பவர் அந்த ஆவியானவரே. அடுத்து அருட்சாதனங்களும் விசுவாச பகிர்தலும். நமது விசுவாசம்தான் நமக்கு அந்த அருட்சாதனங்களில் பங்கு கொள்ள உரிமை அளிக்கிறது. அதே அருட்சாதனங்கள் மற்ற மக்களுக்கும் போய் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நமது விசுவாச பகிர்தலாக இருக்க வேண்டும். விசுவாசமும் ஜபமும் சட்ட திட்டங்களும். சட்ட திட்டங்கள் என்றால் 10 கற்பனைகள். இவற்றுக்கு இருக்கின்ற உறவை பற்றி மிக அழகாக இங்கு எழுதி காட்டிருக்கிறார். கிறிஸ்துவ மக்களின் ஒற்றுமையும் விசுவாசத்தின் சிறப்பும். எவ்வளவு அழகாக நமது விசுவாசம் 200 கோடி மக்களை இணைத்திருக்கிறது என்கின்ற கருத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். கடைசியாக எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை 4ஆம் அதிகாரத்தின் தலைப்பாக கொடுத்துள்ளார். அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயப்படுத்தியுள்ளார். இதில் விசுவாசமும் பொது நலனும் என்கின்ற தலைப்பில் எவ்வளவு தூரம் விசுவாச வாழ்வு பொது நலனுக்காக பாடுபடுகிறது. எல்லாம் இன்புற்றிருப்பதை விட வேறொன்றும் அறியேன் பராபரமே என்கின்ற கருத்துக்கேற்ப கிறித்துவம் பொது நலன் அக்கறையில் கவனம் செலுத்தி இருக்கிறது என்றும் தகவலை நமக்கு சொல்லி காட்டுகிறார். சமுதாய வாழ்வுக்கு வழிகாட்டும் விசுவாச ஒளி. சமுதாய வாழ்வில எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கின்றன, குழப்பங்கள் இருக்கின்றன. அதற்கு விசுவாசம்தான் ஒளியை காட்ட முடியும். அந்த ஒளி அவர்களுக்கு வழியை காட்ட முடியும் என்னும் ஆறுதலான தகவலை இங்கு பதிவு செய்கிறார். நாம் துன்பம் அடையும் போது அந்த விசுவாசம் தரக்கூடிய சக்தியும் ஆறுதலும், இவற்றை பிறருக்கு நாம் கொடுத்து வழங்கும் போது அந்த விசுவாசத்தை நாம் பரப்புகிறோம் என்கின்ற ஒரு அருமையான கருத்தை இங்கு பதிவு செய்கிறார். கடைசியாக 4 பெருசு விசுவாச ஒளி என்னும் திருமடல் லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை கடைசியா வார்த்தைகளாக எழுதி இந்த திருமடலை நிறைவு செய்கிறார். அதாவது விசுவாசம் எவ்வளவு பேறுகளை நமக்கு கொடுத்திருக்கிறது, நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். லூக்கா 1:45 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எழுதி நிறைவு செய்கிறார். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். நன்றி, வணக்கம். நன்றி தந்தையே. மிக அருமையாக, தெளிவாக, உணர்வு பூர்வமாக நற்செய்தியின் ஒளி எனும் சுற்றுமடல் குறித்த கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பு நேயர்களே, நற்செய்தியின் ஒளி என்ற தலைப்பில் நன்னெறியூட்டும் 4 பெரியவைகள் எனும் நிகழ்வினை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. வரும் ஞாயிற்றுக்கிழமையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 2வது சுற்றுமடலான இறைவா உமக்கே புகழ் எனும் சுற்றுமடல் குறித்த கருத்துக்களை நாம் காணலாம். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.